ஸோ விஏஓக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டலாக விஏஓக்கான வேகன்சிஸ் இப்போ ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கக்கூடிய வேகன்சிஸ் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 402 காலியிடங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சரியா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 402 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரியில் 123 வேகன்சிஸும், பிசியில் வந்து 121, எம்பிசியில் வந்து 82, எஸ்சி எஸ்டி இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 76 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ உங்களுக்கு குறிப்பாக வந்து இன்னும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் எவ்வளோ வேகன்சிஸ் அதில் உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இந்த டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்முடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து விஏஓ போஸ்ட்டுக்கு எவ்வளவு காலியிடங்கள் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இருக்குங்கிற வரைக்கும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒட்டுமொத்தமாக எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், ஸோ உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, இப்போ ஜென்ரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 123 வேகன்சிஸ். அந்த ஜென்ரலுக்கு 123 வேகன்சிஸ் பிரிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்குள்ள ஸ்பெஷல் கேட்டகரி வைஸ் நம்ம வந்து ஒரு பிஎஸ்டிமாக இருக்கலாம், ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கும், ஒரு டிசபிலிட்டி பர்சன் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் என்னென்ன வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும்போது 56 போஸ்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம்மில் வந்து 19 போஸ்ட் விஓ போஸ்ட் சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி விமன் பார்த்தீங்கன்னா 25 வேகன்சிஸ். அதே மாதிரி ஜென்ரல் டர்னில் விமன் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 7 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இப்போ ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லும்போது நம்ம பார்க்குறோம்ல, அதில் பிரித்து எடுத்தால் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ். அதுலேயும் நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க, ஜென்ரலில் 4 வேகன்சிஸ் வந்து இருக்குது. சரியா, அதே மாதிரி ஜென்ரல் டர்ன் நீங்கள் வந்து டெஸ்டியூட் விடோ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறதான் ஸ்பெஷல் கேட்டகரிஸில் ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிசபிலிட்டிஸ் பர்சன் வந்து லோ விஷன் இருக்குது, இல்லை விசுவலி இம்பேர்ட் பர்சன் இருக்காங்க, ஓகே, இல்லை மல்டி டிசபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டகரிஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா இது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதில் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் வந்து டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விமனில் லோ விஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் விஏவில் இருக்குது. இப்படி தான் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இதை பிரிச்சிருக்காங்க. இதே பிசிக்கு வரும். பிசியில் வந்து பார்த்திங்கன்னா பிசி முஸ்லீம், பிசிஎம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பிசி முஸ்லீமுக்கான வேகன்சிஸ். ஒட்டுமொத்தமாக எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிசி முஸ்லீமில் மொத்தம் 13 வேகன்சிஸ் விஏவுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் 9 வேகன்சிஸ் பிசி முஸ்லீமில், விமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு வேகன்சி பிசி முஸ்லீம் இருக்குது. அதே மாதிரி பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒரு வேகன்சிஸ், அப்புறம் டெஸ்டியூட் விடோ வந்து ஒரு வேகன்சிஸ். இதுதான் வந்து பிசியில் இருக்கக்கூடிய பிசி முஸ்லீம் பிசிஎம்க்கான ரிசர்வேஷன். பிசி அதர் தென் முஸ்லீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 53 வேகன்சிஸ், பிசியில் வந்து விமன் கேண்டிடேட்ஸுக்கு 21 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் 15, விமன் வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது டோட்டலாக வந்து பிசியில் வந்து 121 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பிசி முஸ்லீமில் வந்து ஆல்ரெடி நமக்கு எத்தனை வேகன்சிஸ் போயிருக்கு, 13 வேகன்சிஸ் போயிருக்கு. அந்த 13 தவிர்த்துட்டா 123. சரிங்களா, 108 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிசியில் இருக்குது. அடுத்து வந்து எம்பிசி பார்க்கும்போது எம்பிசியில் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வேகன்சிஸ், 82 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த எம்பிசியில் நம்ம பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடியது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 38 எம்பிசியில் ஜென்ரல். சரிங்களா, அதாவது பிஎஸ்டிஎம் இல்லை, எனக்கு வேறு எந்த ஸ்பெஷல் கேட்டகரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான் இது. ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், எம்பிசியில் விமன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13 வேகன்சிஸ், அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் பார்க்கும்போது 4 வேகன்சிஸ். ஓகே, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 12 வேகன்சிஸ். ஓகேங்களா, மீதி எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசபிலிட்டி பர்சனுக்கு ஒரு வேகன்சிஸ் வந்து அப்படி போகுது. டிஸ்ட்ரிக்ட் விடோவில் வந்து 5 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வித் பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் விடோ வித் பிஎஸ்டிஎம் இதில் இல்லை. சரிங்களா, பார்த்தா தெரியும், எங்கேயும் இல்லை. டிடபிள்யூ வேறு எங்கேயாவது வருதா, இல்லை. சரியா, அப்போ பிஎஸ்டிஎம்மில் அங்கே வந்து அங்கே அதுக்கான வேல்யூ அங்கே எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எஸ்சியில் வந்து ஒட்டுமொத்தமான வேகன்சிஸ் வந்து எஸ்சிக்கு வந்து எவ்வளவு இருக்குது, எஸ்சி வித் விமன் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 60 வேகன்சிஸ் இருக்குது. டோட்டலாக 60 வேகன்சிஸ் எஸ்சியில். எஸ்சிஏ, சரியா, எஸ்சிஏல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 12 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்டி, சரிங்களா, அவங்களுக்கான வேகன்சிஸ் வந்து 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. விஏஓ ஆகணும்னா
3 பேர் வந்து எஸ்டியில் வியூ ஆகலாம். ஒன்று ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, எஸ்டி விமனுக்கு ஒன்று இருக்குது, எஸ்டி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான இது. இப்போ அப்போ உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து டாப் ரேங்க்கில் எடுக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும்? அப்போ கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது எஸ்டியில் இந்த டாப் ரேங்க் எடுக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வேகன்சிஸ் இருக்குது. இது ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தால் அப்படின்னா 24 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டேபிளையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த மார்க் இருக்கிறவங்க என்ன கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் மொத்தமாக 402 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ விமன் போஸ்டிங்கில் விமனை தவிர யாரும் எடுக்க முடியாது. ஆனால் இந்த ஜென்ரல் டர்னில் ஜென்ரல்னு இருக்கக்கூடியது இந்த பெண்களும் போயிட்டு எடுக்கலாம் இல்லையா? ரைட், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தான் போஸ்டிங் இருக்குது, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க. நமக்கு இப்போது ஒரு எம்பிசியில் இருக்கிறவங்க ஜென்ரலில் போய் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். இப்போ ஜென்ரல் எம்பிசியில் இருக்கிறவர் டாப் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாருன்னா அவர் எம்பிசியில் அவர் வந்து அவர் ஜென்ரல் கேட்டகரியில் வந்திருக்காரு அப்படின்னா அவர் இதில் இருக்கிற ஒரு போஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன பண்ணலாம், நேராக ஜென்ரல் ஃபஸ்ட் ரேங்க், அவர் தான் ஓவரால் ரேங்க்கில் ஃபஸ்ட் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், ஜென்ரலில் போயிட்டு ஜென்ரல் டர்னில் ஒரு வேகன்சியை எடுத்துருவார். அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 55. ஸோ அவங்களுக்கு எம்பிசி கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கும், இப்படி தான் எடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்த போஸ்ட்டுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஓவராலாக எத்தனை வேகன்சிஸ் வந்து விஏஓக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கில் எவ்வளோ இருக்குது, அதில் கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் வந்து என்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அப்போ நான் வந்து இந்த ரேங்க் இருந்தால் நமக்கு வந்து எனக்கு வந்து ஜாப் கிடைச்சிருமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பேன். எந்த ஜாப் கிடைக்கும், என்ன போஸ்ட்டு கிடைக்க போகுது நமக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஓவரால் கம்யூனிட்டி ரேங்க்கில் 2000 இருக்கேன், நான் வந்து எம்பிசியில் 2000 இருக்கேன், எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து கேள்வி வரும். ஏன்னா நிறைய ரிசர்வேஷன், நிறைய போஸ்ட்டு, நிறைய கேட்டகரி, ஏஜ் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது, இந்த மாதிரிலாம் வேரியேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் வந்து டிசைட் பண்ண முடியும். அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த குரூப் 4க்கான ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. புது பேட்சஸ் வந்து தீபாவளி முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறோம்.